ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வள்ளி இல்லை. இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் நறுக்குனது, 20 பல் பூண்டு, 1 கப் தேங்காய், எலுமிச்சை சைஸ் அளவு புளி, கத்திரிக்காய், 5 பழுத்த தக்காளி. ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கலாங்க. அடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கின்னு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா நம்ம நிறைய சின்ன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சு இந்த புளியை சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இல்லை நீங்கள் வேறு மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் அந்த வதக்கத்திலே சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் சேர்த்ததும் சிம்மிலே வச்சுக்கணும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறிட்டேங்க. சிம்மில் இருக்கட்டுங்க. ஒரு பிளேட் போட்டு இதை மூடிடலாங்க. கத்திரிக்காய் மாதிரி நல்லா வெந்து வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம வதக்கி வச்சிருந்த மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க.
கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா மிளகு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்கினா வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கணும் நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட சிம்மில் வச்சு விட்ருங்க. நல்லா கொதிச்சு வரணும். கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனல்.